தமிழ்நாட்டில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னையில் மழை நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்கள் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடதமிழக கடலோர பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. அதே போல தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுவதன் காரணமாக இன்று தமிழகத்தில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அடுத்த 2 தினங்களுக்கும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கும் 3ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 4 மற்றும் 5ஆம் தேதியும் கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், திருச்சி, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் அதிகபட்சமான வெப்பநிலை படிப்படியாக 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் இன்று காணப்படும் என்றும் நாளை பொறுத்தவரையிலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி செலினா.